இறால் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா கிளறிக்கோங்க. இப்பயே பச்சை வாசனை போகணும். நம்ம இறால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வேக வைக்க மாட்டோம். அதனால் இப்பயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இறால் தொக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சாப்பாட்டுக்கு இது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா தண்ணிலாம் சுண்டி இப்போ எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருக்கு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா பெரட்டி விட்டு மேலே வந்திருக்கு. 7 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, லப்பர் மாதிரி ஆகிடும். 7 நிமிஷம் வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியே அந்த மசாலாவில் தண்ணியே இல்லை. இப்போ தண்ணி இருக்குது. அது இறாலில் இருக்க தண்ணி தாங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பாருங்கள், நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். தெரியுதுங்களா, ஓரமாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இறால் மிளகு வறுவல் ரெடி.